ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த ஐக்ரோஸ் நம்ம லோட் பண்ணியிருக்கோம். அது என்னன்றது ஒன்று பார்க்கலாம். ஓவரால் இந்தியா மார்க்கெட்லேயே ஒரு டாப் லைனான ஒரு பிராண்ட் தான் ஆடிசன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ல தான் இந்த ஐக்ரோஸ்க்கான கம்ப்ளீட் ஒரு 3-way ஆக்டிவ் செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய காம்பனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டுக்கு 3-way டிரைவராக நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ஆடிசனோட டியூட்டர் AV 1.1 அப்படின்ற ஒரு டியூட்டர் அண்ட் AV 3.0 அப்படின்ற ஒரு மிட் ரேஞ்ச் அண்ட் AV 6.5 அப்படின்ற ஒரு மிட் பேஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 3-way டிரைவராக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரியர் ஃபில்லுக்காக நம்ம வந்து ஆடிசனோட APK 165 அப்படின்ற ஒரு 2-way காம்பனன்ட் பாசிவா வந்து நம்ம ரியர்ல வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வண்டியில யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டிரைவர்ஸ். அண்ட் எலக்ட்ரானிக் ஓரியன்டா பார்க்கும்போது நம்ம வந்து ஆடிசனோட APBX 10AS2 அப்படின்ற ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் வந்து இதுல லோட் பண்ணியிருக்கோம். அகைன் டிக்கி ஸ்பேஸை கன்சியூம் பண்ணாம டக் ஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்வூஃபர்மே வந்து நம்ம லொகேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹெர்ட்ஸோட 4.3 அப்படின்ற ஒரு கிளாஸ் டி கிளாஸ் எலக்ட்ரானிக் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் டி கிளாஸ் 4 சேனல் ஆம்பிளிஃபயர். அண்ட் இந்த கம்ப்ளீட் செட்டப்பை ப்ராப்பரா EQ சிக்னலிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடிசனோட C8.14 அப்படின்ற ஒரு ஃபோர்ஸால ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் வந்து ஆட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம இப்போ சேனலைஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பிரிட்ஜிங் மோட் அவைலபிள் இந்த ப்ராசஸர்ல. ஸோ இதுல யூஸ் பண்ணிக்கூடிய ப்ராசஸருமே ஒன் ஆஃப் த இந்தியாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸருமே இதுல வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம டியூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 and 2, 3 and 4 ஒரு பிரிட்ஜிங் மோட்ல கொண்டு போயிருக்கோம். ரியரோட காம்பனன்ஸுமே இதுல வந்து நம்ம பிரிட்ஜிங் மோட்ல கொடுத்துருக்கோம். ஸோ 5 and 6, 7 and 8 பில்ட்-இன் ஆம்பிளிஃபயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம பவர் பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்பரா மிட் ரேஞ்சையும் மிட் பேஸையும் பவர் பண்றதுக்கு மட்டும் நம்ம வந்து ஹெர்ட்ஸோட 4.3 அப்படின்ற ஒரு எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு அளவுக்கு எஃபிஷியன்சியா நல்ல ஒரு ஹெவி லோட்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்காக நம்ம இந்த 4.3 அப்படின்ற ஒரு ஹெர்ட்ஸோட ஒரு டி கிளாஸ் எலக்ட்ரானிக் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. பாடியில் இருக்கக்கூடிய ரெசனன்ஸ் ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுக்கான சவுண்ட் ப்ரூஃபிங்மே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். டாக்டர் ஆர்டெக்ஸோட பாலியம் அப்படின்ற ஒரு ஆர்டெக்ஸோட ஒரு சிக்னேச்சர் ஹைலைன் சீரிஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த சவுண்ட் ப்ரூஃபிங்ஸ் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஃபார் த செட் ஆஃப் 4 டோர்ஸ்க்கு 3 லேயர்ன்ற கான்செப்ட்ல வந்து டேம்பிங் சவுண்ட் சொல்யூஷன் வந்து பண்ணியிருக்கோம். இல்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கேபிள்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a கனெக்ஷன் மேட் இன் இட்டாலி பியூர் OFC கேபிள்ஸ் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியோட த்ரூமே சரி ஆடியோட ரிலேபிலிட்டிக்கும் சரி எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் இல்லாம பியூர் அண்ட் பியூர் ஆடியோ டெலிவரி பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபைனஸ்ட் கேபிள்ஸ் தான் இதுல வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு FDA மாதிரி கூட அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லி டிஜிட்டல் ஆடியோ அப்படியே கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்மிட் பண்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பீகான் அப்படின்ற ஒரு எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஆப்டிக்கல் த்ரூ ஆகுறதுனால ஆடியோட லாஸை 99% ஆடியோ லாஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இந்த ஒரு பீகான் அப்படின்ற ஒரு டிவைஸ்மே வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது டைரக்ட் வந்து ஆப்டிக்கல் ரன் ஆகுறதுனால லாஸ் ரொம்ப 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 மினிமலா இருக்கும். ப்ராசஸரை வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டியா கஸ்டமர் ஹேண்டில் பண்ணணும், ப்ரீசெட்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு, ஃபேடர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, ப்ராசஸோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து MP-CAN அப்படின்ற ஒரு DRC-மே வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்க ஹேண்டியா ஈஸியா வந்து நீங்க அக்சஸ் பண்றதுக்குமே ரொம்ப ரிலேபிளா இருக்கும். ஸோ அதனால வந்து இல்ல அந்த MP-CAN அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்த இந்த ஓவராலான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அத்தனையுமே OEM பிளேஸ்மெண்ட்ல லோகேட் பண்ணியிருக்கோம். எந்த விதமான ஃபைபர் கிளாஸ் மோல்டிங் இல்லாம ஸோ ப்ராப்பரா வண்டியில வர ப்ரொவிஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பரா வந்து பிளேஸ் ஓவர்மே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வண்டியில பண்ண ஒரு ஓவரால் ஆடியோ. ஸோ இந்த மாதிரி சுப்பீரியரான ஆடியோ ப்ராடக்ட் சூசிங்க்கும் சரி ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷனுமே சரி ப்ராப்பரான டியூனிங்குமே சரி ப்ளீஸ் விசிட் காசென்ஸ். ஃபார் த பிரைஸ் டீடைல்ஸ் மோர் என்கொயரிஸ் இல்ல வீடியோல இருக்க நம்பருக்கு கால்